الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த முறை மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா நகரத்தினுடைய சிறப்பை உங்களிடத்தில் நாம் நினைவூட்டினோம். அதன் தொடராக மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய மிகவும் புனிதமான ஒரு வணக்கஸ்தலம் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித் நபவி என்கிற பள்ளிவாயில். அந்த பள்ளிவாயினுடைய புனிதத்தை, சிறப்பை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த ஹதீஸின் அடிப்படையில் நினைவூட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மஸ்ஜித் நபவியினுடைய சிறப்புகள் ஏராளம் இருந்தாலும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் பணி, முதல் காரியம் மஸ்ஜித் நபவி பள்ளி வாயிலை கட்டுவது. குறிப்பாக மஸ்ஜித் நபவி எந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கின்றதோ அந்த இடம் கூட அல்லாஹினுடைய பிரத்யேகமான ஒரு நாட்டத்தின் அடிப்படையில் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே வருகிறார்கள் ஹிஜ்ரத் செய்து. மதீனாவினுடைய மேற்கு பகுதியிலே, மேட்டு பகுதியிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 14 நாட்கள் தங்குகிறார்கள். அந்த 14 நாட்கள் தங்குகின்ற பொழுது குபா எனும் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அந்த இடத்தில் ஒரு பள்ளியை எழுப்புகிறார்கள். அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒட்டகையிலே வாகனிக்கின்றார்கள். அந்த ஒட்டகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு வருகின்ற பொழுது ஹதீஸில் வருகிறது, ஹத்தா பரக்கத் இந்த மஸ்ஜிதிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா. மதீனா நகரத்திலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாயில் இப்பொழுது எங்கே இருக்கின்றதோ அந்த பள்ளி வாயில் கட்டப்படுவதற்கு முன்பாகவே அந்த இடத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகை அந்த இடத்தில் அமர்ந்து விட்டது. மதீனாவுக்கு உள்ள வருது, பள்ளி வாயில் எங்கே கட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் அமர்ந்து விடுகிறது. அந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்றால் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு என்கிற சஹாபியினுடைய பொறுப்பில் வளரக்கூடிய 2 அனாதை சிறுவர்கள் சுஹைல் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹுமா என்கிற 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகை அமர்ந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஹாதா இன்ஷா அல்லாஹ் அல் மன்சில் அப்படின்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இதுதான் நாம் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகை இருந்த அந்த இடத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்கள், இதுதான் நமக்கு நம்மளுடைய முக்கியமான மன்சில், நாம் இறங்கி தங்கியிருக்க வேண்டிய இடம் இதுதான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைல் ஸஹல் என்கிற அந்த 2 அனாதை சிறுவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள். அந்த இருவரும் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த இடத்திலே நாங்கள் பள்ளி வாயில் கட்ட இருக்கின்றோம், இந்த இடத்தை எங்களுக்கு நீங்கள் விலைக்கு தர முடியுமான்னு கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
விலைக்கு தர முடியுமா? அந்த இரண்டு சிறுவர்கள் உடனே சொல்கிறார்களா, பல் நஹபுஹு லக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களை விலைக்கு தர வேண்டுமா? விலைக்கு தர முடியாது, மாறாக உங்களுக்கு நான் அன்பளிப்பாகவே தந்து விடுகின்றோம். சல்லாசம் பார்த்தாங்க, அனாதை பிள்ளைங்க, அவங்க சொந்தமாக இருக்கிற இடம் இந்த இடம் தான், அவர்களுக்கு இருக்கிற சொத்து அந்த ஒரு சொத்து தான். அகிலத்தின் அருள் கொடையாக இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடம் அன்பளிப்பாக பெறுவதை மறுத்துவிட்டு அதுக்கு கிரயம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கவே அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அதே போன்று வாங்குகிறார்கள். வாங்கிய பிறகு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பள்ளிவாயில் கட்டும்படி உத்தரவிடுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை வேறு ஒரு இடத்துல, புகாரியிலே வேறு ஒரு இடத்துல அறிவிப்பு செய்கின்ற பொழுது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஒட்டகையின் மீது அமர்ந்திருக்கின்ற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி மதீனாவில் வாழ்ந்த மிக முக்கியமான நபிக்கு தூரத்து சொந்தம் பனு நஜ்ஜார் என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி நிற்கக்கூடிய அந்த காட்சி இன்றும் என் கண்களில் அப்படி இருக்கின்றன. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு கேட்டார்கள். அந்த காட்சியை விவரிக்கிறாங்க. ஸலாஸ ஒட்டகத்தில் இருக்கிறது, அவங்களுக்கு பின்னால் அபூபக்கர்லாம் இருக்கிறது, அவர்களை சுற்றி பனு நஜ்ஜார் கோத்திரத்தார்கள் இருப்பது, இது அனைத்தையும் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் கண்ணில் இருக்கக்கூடிய இந்த காட்சியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாகவே அந்த இடத்தில் பள்ளிவாயில் கட்டுவதற்கான வேலையை ஆரம்பித்து விடுகிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய கற்களை அகற்றுகிறார்கள், பெரும் பெரும் பாறைகளை அகற்றுகிறார்கள். அப்படி அகற்றுகின்ற பொழுது கவி பாடிக்கொண்டே அந்த கற்களை அகற்றுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது பங்குக்கு அவர்களும் கற்களை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்காக கற்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபா பெருமக்களோடு சேர்ந்து கற்களை தூக்கும் போது அவங்களும் ஒரு கவி பாடுகிறார்கள். துஆ அடிப்படையில், அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருல் ஆகிரா ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா என்கிற ஒரு பாடலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவினுடைய கருத்தில் உள்ள பாடலை அங்கே பாடிக்கொண்டே கற்களை அகற்றுகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உண்மையான சிறப்பு என்னவென்றால், உண்மையான கைர் என்னவென்றால், அது மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கயிறு தான் உண்மையான கயிர். ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, இதோ அன்சாரி தோழர்களையும் என்னோடு ஹிஜ்ரத் செய்து சொந்த ஊரை விட்டுவிட்டு இந்த மதீனா நகரத்திற்கு வந்த முஹாஜிர் சஹாபா பெருமக்களையும் இறைவா நீ மன்னிப்பாயாக. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, கற்களை தூக்கி கொண்டு மணலை அள்ளி கொண்டு அந்த பள்ளி வாயிலை எழுப்புவதற்காக வேண்டி கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கஷ்டத்தோடு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுத்து அந்த பள்ளி வாயிலை கட்டுகின்றார்கள். அந்த பள்ளி வாயிலை கட்டக்கூடிய அந்த பள்ளி தான் இப்பொழுது மஸ்ஜித் நபவி என்று அழைக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மஸ்ஜித் நபவிக்கு ஏராளமான சிறப்புகள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரத்தால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. எவ்வளவு பெரிய சிறப்பு அது! நபியினுடைய கரத்தால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி என்றால், அந்த பள்ளி கட்டப்படுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பங்களிப்பதில் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே உள்ள மண்களை அகற்றுகின்ற பொழுது, அந்த கற்களை தூக்கி அகற்றுகின்ற பொழுது, அந்த பள்ளிவாசலை கட்டக்கூடிய அந்த பணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டது என்கிற அனைத்து சிறப்புகளையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த பள்ளி எவ்வளவு புனிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டதே மாபெரும் சிறப்பு. பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அனைத்துமே புனிதம் பெறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய அனைத்துமே புனிதம் பெறும். மஸ்ஜித் நபவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பள்ளி வாயில் கட்டப்பட்ட பிறகு அந்த பள்ளிதான் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் களமாக இருந்தது. அந்த பள்ளிதான் மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய, ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்தது. அந்த பள்ளிதான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட வஹீ செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் ஓதி காண்பிப்பதற்கும் சேர்ப்பதற்கும் உண்டான ஒரு அடித்தளமாக இருந்தது என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பானது இந்த பள்ளி வாயில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே மிகப்பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான ஏராளமான முஅஜிஸாக்கள் நடைபெற்ற ஒரு இடம் என்று சொன்னால் அது மஸ்ஜித் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய 10 ஆண்டு கால பணியாளர் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே எப்பொழுதுமே மக்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள்.
அவ்வாறு உரை நிகழ்த்துகின்ற பொழுது ஒரு பேரித்த மர கட்டையில் சாய்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துவார்கள். மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது இது போன்ற மெம்பர் ஒரு மேடையிலே ஏறி நின்று கொண்டு அவர்கள் அனைவர்களையும் பார்த்து உரையாற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை பேசுகின்ற பொழுது எல்லோரும் பெருமானாரை பார்க்க வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை கேட்க வேண்டும் என்கிற புனித நோக்கத்திலே நன்னோக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மெம்பர் படியை தயார் செய்ய சொல்றாங்க. மெம்பர் படி தயார் செய்யப்படுகிறது. 3 படிகளை கொண்ட ஒரு படி, இன்றும் அது கியாமத் வரைக்கும் சுன்னத்தாக மாறிவிட்டது. 3 படிகளை கொண்ட மெம்பர் தயார் செய்யப்படுகின்றது. அந்த மெம்பரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி நிற்கிறார்கள், நின்று உரை நிகழ்த்துகிறார்கள். அவ்வாறு உரை நிகழ்த்துகின்ற பொழுது அந்த பள்ளி வாயிலிலே ஒரு சிறு குழந்தை தேம்பி தேம்பி அழுவதை போன்ற ஒரு சத்தம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வஅன ஃபில் மஸ்ஜிதி ஃபஸமிஅத்துல் கஸபத ஹன்னத் ஹனீனல் வலது. நான் அந்த பள்ளி வாயிலில் அப்பொழுது இருந்தேன். ஒரு சிறு குழந்தை தேம்பி தேம்பி அழுவதை போன்ற ஒரு சத்தம் வந்தது. அதை நானும் என் காதால் கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்று கொண்டு உரை நிகழ்த்துகிறார்கள். உரையை இடையில் நிறுத்தம் செய்கின்றார்கள். நிறுத்திவிட்டு மெம்பரில் இருந்து கீழே இறங்குகிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக ஒரு பேரித்த மர கட்டையின் அருகில் செல்கிறார்கள். ஹத்தா நஸல இலைஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹதலனஹா ஃபஸகனத். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரித்த மரக்கட்டையை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். அது அணைத்தவுடன் அந்த பேரித்த மரக்கட்டை அமைதியானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த மரக்கட்டை அணைக்கிறாங்க, அது அமைதியாகும். அப்பதான் சஹாபாக்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், இந்த பள்ளி வாயிலிலே ஒரு சிறு குழந்தை தேம்பி தேம்பி அழுவதை போன்று ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை இட்டது இந்த பேரித்த மரக்கட்டை தான். சஹாபாக்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னொரு அறிவிப்புல வருது, நான் சொல்ற ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல வருது. இதே கருத்து புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்கள்ல வருது. அதுல முஸ்னத் அஹமதுல வந்து ஒரு செய்தி கூடுதலாக இடம்பெறுகிறது. என்ன செய்தினா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த மர கட்டைக்கு வருகிறார்கள். அதை கட்டி அணைக்கின்றார்கள். அது அமைதி பெறுகின்றது. அது அமைதி பெறுகின்ற பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ்லம் அஹதலின்ஹு லஹன்ன இலா யௌமில் கியாமா. நான் மட்டும் இந்த பேரித்த மரக்கட்டையை கட்டி அணைக்கவில்லை என்றால் இது கியாமத் நாள் வரை தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருக்கும். கியாமத் வரைக்கும் அழுவும். யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதே செய்தி இப்னு ஹிப்பானிலே வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ். அந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் சொல்லுவார்கள், ஹசன் பஸ்ரி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது அவர்களும் அழ ஆரம்பித்து விடுவார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹுடைய மாணவர் ஹசன் பஸ்ரி அழுதுருவாங்க. அழுது கொண்டு சொல்வார்கள், யா இபாதல்லாஹ் அல் கஸபத்து தஹின்னு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷௌகன் இலைஹி லிமகானிஹி மினல்லாஹ். அருமை அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு பேரித்த மரக்கட்டை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தின் காரணத்தினால், அவர்களை பிரிந்து விட்டோமே என்கிற ஏக்கத்தின் காரணத்தினால் ஒரு பேரித்த மரக்கட்டை தேம்பி தேம்பி அழுகிறது என்றால், ஃபஅன்தும் அஹக்கு அன் தஸ்தாகு இலா லிகாஇஹி. உயிருள்ள ஒரு பொருளாக இருக்கின்ற நீங்கள் அல்லவா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் உள்ள நீங்கள் அல்லவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும், அவருடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு அழுவதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தானே. முழுக்க ஒரு உயிரற்ற ஜடப்பொருள் அழுகிறது. நபியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும் என்கிற ஆவலோடு ஒரு ஜடப்பொருள் அழுகிறது என்று சொன்னால், உயிருள்ள நாம், அல்லாஹ்வின் அடியார்களாகிய நாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் அழுவதற்கு மிக தகுதியானவர்கள் தானே என்று கேட்டு அழுது கொண்டே இருப்பார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹு தஆலா இதுக்கு முன்னால் நபிமார்களுக்கு என்னென்ன அற்புதங்களை வழங்கினானோ அந்த அனைத்து அற்புதத்தையும் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழங்கி விட்டான். எல்லா அற்புதத்தையும் வழங்கி விட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சொல்கின்ற பொழுது அங்கு சபையில் இருந்த ஒரு மனிதர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க, அப்படியா ஊத்திய ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அல் மௌத்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணித்தவர்களை எழுப்புகின்ற அந்த அற்புதத்தை வழங்கினான்.
மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுத்தல் என்கிற அற்புதத்தை அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். அது போன்ற ஒரு அற்புதம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதா? ஒரு கேள்வி. அப்பதான் ஷாஃபி இமாம் அவர்கள் உடனடியாக பதில் சொன்னாங்க, இப்படி கேள்வி கேட்டுட்டீங்க. உழ்சிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹனீனல் ஜல்அ ஹத்தா சுமிஅ சௌதுஹு ஃபஹாதா அக்ஸரு மின் ذلك. ஒரே வரியில பதில் சொல்றாங்க. இப்படி கேள்வி கேட்குறீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேரித்த மரக்கட்டை தேம்பி தேம்பி அழுதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய முஅஜிஸா! அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இறந்தவருக்கு உயிர் கொடுத்து எழுப்புதல் என்கிற அற்புதத்தை விடவும் பேரற்புதம் இதுதானே. என்ன விளக்கம் சொல்ல வராங்க ஷாஃபி இமாம் அவர்கள் அப்படின்னா, இறந்து போனவரை உயிர் கொடுக்கிறது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அற்புதம். அது குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் பேசுகின்றான். இறந்தவரை உயிர்ப்பித்தல் அப்படின்னா ஏற்கனவே உயிர் இருக்குது, உயிருள்ள ஒருவர் இறந்து விடுகிறார், அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்புதல். ஆனா அதை விட இது பேரற்புதம். எப்படி? பேரித்த மரக்கட்டைக்கு உயிரே கிடையாது, உயிரே இல்லாத ஒன்று இங்கு உயிர் பெற்று அழுகிறது. உயிர் உள்ளவர் இறந்து விடுகிறார், அவருக்கு உயிர் கொடுத்தல் என்பது அற்புதம் என்றால், அதைவிட பேரற்புதம் உயிரே இல்லாத ஒரு ஜடப்பொருள் அது உயிர் பெற்று அழுகிறது. இங்கே கூடுதல் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் அது வெளிப்படுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவை தாங்க முடியாமல் அது தேம்பி தேம்பி அழுதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகா கிடைக்க வேண்டும், அவருடைய சந்திப்பு மீண்டும் கிடைக்க வேண்டும், அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித கரம், புனித கை, புனித கால், அவருடைய புனித உடல் நம் மீது மீண்டும் பட வேண்டும் என்று ஏங்கி அழுகிறது என்றால் எவ்வளவு கூடுதல் அற்புதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒரு தாய் தன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்வதை போன்று, தேம்பி அழுகின்ற பிள்ளைக்கு ஆறுதல் சொல்வதை போன்று, அந்த அழுகையை நிறுத்துவதற்காக முயற்சி எடுப்பதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்கட்டைக்காக வேண்டி முயற்சி எடுக்கின்றார்கள், கட்டி அணைக்கின்றார்கள். அது குழந்தை எப்படி அழுகையை நிறுத்துமோ அதுபோன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிறுத்தியது என்று புகாரி போன்ற நூல்களிலே, முஸ்னத் அஹமது போன்ற நூல்களிலே, இப்னு ஹிப்பான் போன்ற நூல்களிலே பல்வேறு நூல்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற பேர் அற்புதம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள் நிரம்பிய ஒரு இடம் மஸ்ஜிது நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு முஃமினாக இருந்தாலும், இறையச்சம் நிறைந்த யாராக இருந்தாலும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்கும். மதீனாவிலே குறிப்பிட்ட ஒரு இடம் உண்டு, அந்த இடத்தை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவலும் ஆசையும் ஒவ்வொரு மூமினுக்கும், ஒவ்வொரு முத்தகி இறையச்சமுடையவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்தை அவர் அடைந்து விட்டால் சொர்க்கத்தில் நின்று விட்டதாக நினைக்கும் அளவுக்கு ஒரு புனித இடமாக ஒரு இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இடம். என்ன இடம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah. என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலை. பெருமானார் ஸல்லல்லாஹு சுவன பூங்காங்கிறாங்க. என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பூங்கா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லம் இன்று மதீனாவுக்கு சென்றால் தெரியும், மஸ்ஜிது நபவியை ஒட்டி தான் ஸல்லல்லாஹு வீடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த அந்த இல்லம், அந்த இல்லத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே மிம்பரில் ஏறி நின்று கொண்டு உரை நிகழ்த்துவார்களே, அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி. அந்த 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 இல்லத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அறிவிப்புல சொல்லுவாங்க, மாபைன கபரி வ மிம்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah. எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. என்னுடைய கபருக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி தான் சுவன பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலைங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? இப்பொழுது நான் எந்த இல்லத்தில் தங்கியிருக்கின்றேனோ அந்த இல்லத்தில் தான் என் மரணம் நடக்கும், அந்த இல்லத்தில் தான் நான் அடக்கம் செய்யப்படுவேன், என் கபர் இந்த இல்லத்தில் தான் இருக்கும். இந்த கபருக்கும் இந்த மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் பூஞ்சோலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உயிரோடு இருக்கின்ற பொழுது தான் வாழ்ந்த அந்த இல்லம் தான் தன்னுடைய கபர் என்பதையும் இந்த உம்மத்திற்கு உணர்த்தினார்கள். முஸ்னத் அஹமதிலே
அபு யாலா முஸ்னத் அபி யாலா போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. இதுல இன்னொரு செய்தி என்ன கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இல்லத்திற்கும் அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி அது சொர்க்கத்தின் பூங்கா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்களை வல்லுநர்கள் அந்த ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கு விளக்கம் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் பூங்கா என்று சொன்னார்களே, சொர்க்கத்தின் பூங்கா என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அறிஞர்கள் தராங்க, இந்த உலகம் அழிந்த பிறகு, உலகம் அழிகிறதா இல்லையா, அந்த நேரத்தில் நபியினுடைய இல்லத்திற்கும் அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கிறது, அது மட்டும் அழிக்கப்படாமல் அப்படியே சொர்க்கத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும். அது முழுக்க முழுக்க சொர்க்க பூமி அப்படிங்கிறாங்க. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர், அவங்க சொல்லுவாங்க, வல் முராது அன்னஹு ரௌலத்துன் ஹகீகத்துன் பிஐன் யன்தகில ذلكல் மௌதிஉ பிஐனிஹி ஃபில் ஆখিরাতি இலல் ஜன்னah. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் பூங்கா என்று சொன்னார்களே, உண்மையிலே அது சொர்க்கத்தின் பூங்கா தான். மறுமையிலே கியாமத் நாளிலே அந்த இடம் அது சொர்க்கத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறது மாத்திரமல்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடுதலாகவே சொல்லுவாங்க, இன்னஹா ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah துன்கலு இலல் ஜன்னah வ இன்னஹா லைஸத் கஸாயிரில் அர்தி தذهب வதஃப்னி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இடம், நபியினுடைய கபருக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடம் உண்மையிலேயே அது சொர்க்கத்திற்கு மறுமையில் செல்லக்கூடிய இடம் மாத்திரம் அல்ல, உலகத்தில் ஏனைய இடத்தை போன்று ஒரு இடம் அல்ல. அது உலகத்தில் உள்ள இடங்கள் கியாமத்தால் வருகின்ற பொழுது அழிந்து விடுகின்றது. அதுக்கு ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை சொர்க்கத்தின் பூங்கா என்று சொன்னார்களோ அந்த இடத்திற்கு அழிவில்லை. அது கியாமத் நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போன்று சொர்க்கத்தின் பூங்கா என்கிற அடிப்படையிலே அது சொர்க்கத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும். நாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர், முவத்தா மாலிக் என்கிற நூலினுடைய ஆசிரியர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள். இது நிறைய சான்றுகள் எடுக்கிறாங்க அறிஞர்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற மிம்பர் படி இருக்குதா இல்லையா, அந்த மிம்பர் படியும் நாளைக்கு கியாமத் நாளில் சொர்க்கத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறதாம். என்றால் நீங்க பாருங்க, மஸ்ஜித் நபவிக்கு உள்ள போன அந்த இடத்துல எவ்வளவு, மஸ்ஜித் நபவியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah என்பது அங்கே நின்று தொழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு மறுமையில் அந்த இடம் சொர்க்கத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிற ஒரு இடம், அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு பாக்கியத்தை, ஒரு பேர் அருளை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நிஅமத் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்களோட மிம்பர் பத்தி தனியா சொல்றாங்க, ஓ மிம்பரி அலா ஹௌதி, புகாரி முஸ்லிம்ல வருது, ஓ மிம்பரி அலா ஹௌதி, என்னுடைய மிம்பர் மறுமையிலே என்னுடைய ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திற்கு அருகாமையில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளில் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் நின்று தனது உம்மத்திற்கு நீர் பருகுவார்களே, அப்போ அங்க பக்கத்துல மிம்பர் படி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் எந்த மிம்பரில் நின்று உரை நிகழ்த்தினார்களோ அந்த மிம்பர் நாளைக்கு மறுமையில் கியாமத் நாளில் அதுவும் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. இன்னொரு அறிவிப்பு வருது, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்ன கவாயிம மிம்பரி ஹாதா ரவாதிபு ஃபில் ஜன்னah, நிச்சயமாக எனது மிம்பரினுடைய இந்த கால்கள் நாளைக்கு கியாமத் நாளிலே சொர்க்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மிம்பரின் கால்கள் சொர்க்கத்தில் இருக்கும்னா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மிம்பர் அப்படி முழுசா போய் இருக்கும்னு அர்த்தம். அதை உறுதிப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிச்சயமாக எனது மிம்பரினுடைய இந்த கால்கள் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திற்குள் நுழைகின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மிம்பர் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தின் வாசலிலும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்துக்கு உள்ள போகும்போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மிம்பரி ஹாதா அலா துர்அத்தின் மின் துரஇல் ஜன்னah, என்னுடைய இந்த மிம்பர் நிச்சயமாக சொர்க்கத்தினுடைய வாயில்களில் ஒரு வாசல் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த துர்அத் என்கிற ஒரு அரபு சொல் இடம் வருது. நான் சொல்றது ஹதீஸை சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மிம்பரி அலா துர்அத்தின் மின் துரஇல் ஜன்னah, என்னுடைய இந்த மிம்பர் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தினுடைய துர்அத்துகளில் ஒரு துர்அத்தின் மீது இருக்கும் அப்படின்னாங்க. அப்ப அவரோட மாணவர் யாரு, அபு ஹாசிம், அவருக்கு துர்அத் என்கிற சொல் புதுமையா இருக்குது. அப்ப கேட்கிறாரு, சொர்க்கத்தினுடைய துர்அத்துகள்ல ஒரு துர்அத்துல இந்த மிம்பர் இருக்கும் அப்படின்னு சொன்னா துர்அத்னா என்ன, மத் துர்அத்து யா
யா அபுல் அப்பாஸ், அபுல் அப்பாஸ் அவர்களே, சஹுல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, துர்ஆத் என்று நீங்கள் ஹதீஸில் ஒரு வார்த்தை சொன்னீர்களே, துர்ஆத் என்றால் என்ன, அதன் பொருள் என்னன்னு கேட்டாங்க. அப்பதான் அதுக்கு பதில் சொல்றாங்க, ஒரு சஹாபி பதில் சொல்றாங்க, அல் பாப் அப்படிங்கிறாங்க, வாசல் அப்படிங்கிறாங்க. சுவனத்தினுடைய வாசல்களிலே, வாயில்களிலே ஒரு வாயிலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பர் இருக்கும் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க நான் ஒரு செய்தியை, இன்னொரு செய்தியை சொல்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி வாயில் உலகத்தில் மிக சிறந்த ஒரு பள்ளி வாயில், மிக முக்கியமான ஒரு பள்ளி வாயில். அதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம அடுக்கிக் கொள்ளலாம். அதில் ஒன்று, அந்த பள்ளி வாயில் கட்டப்பட்டது நபியினுடைய புனித கரங்களால். பள்ளியினுடைய கட்டுமான பணியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்களிப்பு இருந்தது. இரண்டாவது, இன்னொரு செய்தி நான் ஏற்கனவே சொன்னேன், இது போன்ற பல முஅஜிஸாக்கள் நிரம்பிய ஒரு இடம். மூன்றாவது, வஹி இறங்கிய ஒரு இடம். வஹியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு இடம். இஸ்லாத்தை பற்றிய தெளிவான விளக்கத்தையும் பாடத்தையும் நடத்திய ஒரு இடம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தப்பட்ட ஒரு இடம். அதுக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்ததிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரை அந்த பள்ளிக்கு யார் இமாம்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பள்ளிக்கு யார் ஹத்தீபு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சிறப்புகளை உள்வாங்கிய ஒரு இடமாக, ஒரு ஸ்தலமாக அந்த இடம் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள். அதனுடைய சிறப்புகளை இதெல்லாம் பட்டியலிடுறாங்க அறிஞர்கள். ஒரு பள்ளியில பெருமானாரே இமாமா இருக்கிறாங்க வஃபாத் வரைக்கும். அந்த பள்ளியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மௌத் வரைக்கும் என்னவா இருக்கிறாங்க? கத்தீபாகவும் இருக்கிறார்கள், இமாமா இருக்கிறார்கள், கத்தீபாக இருக்கின்றார்கள். தன் மௌத் வரை அந்த பள்ளி வாயில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கங்கள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இஅ்திகாஃப் என்கிற வணக்கம் அந்த பள்ளியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி செய்த அமல். அது அந்த அமல் அந்த மஸ்ஜித் நபவியிலே நடைபெற்றிருக்கின்றது. எல்லாத்துக்கும் மேலாக அறிஞர்கள் விளக்கம் தருவார்கள். அந்த மஸ்ஜித் நபவியிலே அந்த மிம்பருக்கு அந்த சிறப்பு ஏன் வந்தது? அந்த மிம்பருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்துக்கும் இடைப்பட்ட அந்த பகுதிக்கு அந்த சிறப்பு ஏன் வந்தது? அது ஏன் நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகின்றது என்கிற அளவுக்கு அறிஞர்கள் அதை ஆராய்ச்சி செஞ்சு விளக்கம் தருகின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லித் தருகிறார்கள். என்ன விளக்கம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகின்ற வரை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதுவெல்லாம் தொடர்புடையதாக இருக்கின்றதோ அது அனைத்திற்கும் ஒரு புனிதம் உண்டு. அந்த தொடர்பு ஒரு தடவை ஏற்பட்டாலும் சரி, அந்த தொடர்பு ஒரு நொடி பொழுது ஏற்பட்டாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு ஏற்பட்டு விட்டதா, நபியின் பிறந்த காலத்திலிருந்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புடைய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் இனத்தை விட உயர்ந்ததாக மாறிவிடுகின்றது. உதாரணத்துக்கு நினைவூட்டுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது அவர்களை பால் கொடுப்பதற்காக அழைத்து சென்ற அன்னை ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு முன்பு அவருடைய நிலை ஏழ்மை நிலை. அவர்கள் வந்த வாகனம் ஒட்டகம் அல்லது கழுதை, அது பால் சுரக்காத ஒரு வாகனம். அவருடைய ஆட்டு மந்தைகள் மெலிந்து போயிருந்தன, ஆள் சுரக்காத மந்தைகளாக இருந்தன. அவர்களுடைய தங்கி இருந்த அவருடைய கிராமம், அவருடைய ஊரில் செழிப்பில்லாமல், மழை இல்லாமல் பஞ்சமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அவர்களை அந்த ஒட்டகை அல்லது அந்த கழுதை சுமந்தது. எனவே அதுக்கு பால் சுரக்கின்றது. வரலாற்றில் பதிவானதை சொல்கின்றேன். பிறந்ததிலிருந்து மௌத் வரை உள்ள செய்தியை சொல்றேன் சுருக்கமாக. அவருடைய ஆட்டு மந்தைகள் அது பால் மடு நிரம்பியதாக மாறியது. பஞ்சமாக இருந்த, பஞ்சம் நிரம்பி இருந்தவருடைய கிராமம் அது செழிப்படைந்தது, பஞ்சம் நீங்கியது, வறுமை போனது, செல்வம் வந்தது என்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை சொல்கின்றேன். பிறந்ததிலிருந்து மௌத் வரைக்கும் உள்ள செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு மதீனாவுக்கு வராங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வரும்போது அப்போ ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்க வேண்டும். நபி வராங்களா இல்லையா? நபி வந்துட்டாங்க, வீட்டுக்கு நேரா சலாசம் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணி தான் அடிமை பெண்கிட்ட சொல்றாங்க, வீட்டுக்கு நேரா வந்துட்டு எனக்கு தகவல் சொல்லுங்க, நாங்க எல்லாரும் குடும்பத்தோடு போய் நபி ஸல்லல்லாஹு சந்திக்கணும். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க ஹிஜ்ரத் செஞ்சு. அப்ப அந்த வீடு தான் கடந்து தான் போகணும். அப்ப அந்த வீட்டுக்கு உள்ள அவங்க சொன்ன மாதிரி அடிமை பெண், அந்த அடிமை பெண்ணு பேரு ரவுவா, அந்த அடிமை பெண்ணு பேரு ரவுவா தான், ரவுவா. அந்த அடிமை பெண்ணு வந்து வாசல் இருந்து நபி எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த சின்ன புள்ள தாங்க அந்த அடிமை பெண் ரௌவா வேகமா ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் நின்று அவங்க ஆடையை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. செலவாசம் நின்றுட்டாங்க. சின்ன புள்ள அடிமை பெண்ணாக இருந்தாலும் நபி அவர்கள் அன்பு செலுத்துவாங்க. ஏன்னா அடிமையை பக்கத்தில் நிற்கன்னு பார்க்க மாட்டாங்க, அன்பு செலுத்துவாங்க. அப்படி நின்றுட்டாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி பெருமானார் சராசரி முகத்தை இந்த சின்ன பிள்ளை ரவுதாங்கிற அடிமை பெண் நபிசாசு முகத்தை பார்க்குது. அப்படி சட்டையை பிடிச்ச உடனே நபி கோவப்படுறாங்களாம் பார்க்குது. நம்ம நடந்து போயிருக்கோம், திரியாரா சட்டை பிடிச்சிருந்தா சலாங்க சிரிச்சுட்டே பார்த்தாங்களாம். அந்த சின்ன பிள்ளைய சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அந்த பிள்ளை பெரிய ஆளாகி பாட்டியாக ஆன பிறகு அந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. ரவுதாங்கிற பிள்ளை அவங்க பெரிய ஆளாகி வளர்ந்து பாட்டியாக ஆன பிறகு அதை அதிசயம் அறிவிக்கிறாங்க. அப்போ சின்ன பிள்ளை பருவத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. நான் குட்டி பிள்ளையா இருந்தேன், சின்ன பிள்ளையா இருந்தேன், நபியினுடைய சட்டையை ஆடையை பிடிச்சி நிப்பாட்டிட்டேன், சலாசு முகத்தை பார்த்தேன், என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என் தடையை கொடுத்து துவா செஞ்சாங்க. எதுக்கு நிப்பாட்டினா கேட்டாங்க. தபுரானில் வர அதிசயம் நான் சொல்கிறேன். இல்லை நான் எஜமானி நிப்பாட்ட சொன்னாங்க, உங்களை வந்து அறிவிக்க சொன்னாங்க. அப்படியா இப்போ சொல்லுங்கன்னாங்க. அந்த பிள்ளை வேகமாக ஓடி அந்த வீட்டில் உள்ளவங்க சொன்ன உடனே வீட்டில் உள்ள குடும்பத்தால் எல்லாம் மொத்தமாக வராங்க. வந்து நபி சலாசு முன்னாடி இருந்து நின்று அவங்க முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. நபி பக்கத்தில் நின்று இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் அந்த குடும்பத்துக்கு ஆசை. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ இந்த ரவுலா என்கிற அந்த சின்ன பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய கரம் பற்றி அந்த பிள்ளைக்கு துவா செஞ்சாங்க, தலையை தடவி கொடுத்தாங்க. இந்த ரவுலா என்கிற பெண்மணி பாட்டியாக ஆன பிறகு நடந்த சம்பவத்தை அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கான பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, என் வீட்டு பக்கத்து வீட்டில் யாரா இருந்தாலும் ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா ஏதாவது வாகனம் வாங்கிட்டு வந்தா, ஆடு மாடு ஒட்டக ஏதாவது வாங்கிட்டு வந்தா, அல்லது வியாபார பொருட்கள் வாங்கிட்டு வந்தா முதல்ல எங்கிட்ட தான் வருவாங்க. யா ரவுலா லஇ யதகி அலைஹி, ரவுலா அம்மா அவர்களே, பாட்டியான பிறகு ரவுலா அம்மா அவர்களே, உங்கள் புனிதமான கரத்தை இந்த பொருள் மீது வையுங்கள். இந்த பொருள் மீது வையுங்க. ஒரு ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்து ஒட்டகம் மேல வைக்கணுமா, ஒரு ஆடை வாங்கிட்டு வந்து ஆடைக்கு மேல வைக்கணும், ஒரு மாடு வாங்கிட்டு வந்து மாடு மேல வைக்கணும். நாங்க வாங்கிட்டு வந்த இந்த பொருள் மீது உங்கள் புனிதமான கரத்தை வையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது என்ன காரணம் சொல்றாங்கன்னா, என்னுடைய கரம் எந்த பொருளில் பட்டாலும் அந்த பொருளில் பரக்கத்து கிடைக்கின்றது எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் தப்ரான்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஏன் சொல்றேன்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொஞ்ச நேரம் நபியினுடைய தொடர்பு கிடைத்து விட்டால் அதுக்கு கிடைக்கின்ற புனிதத்தையும் பரக்கத்தையும் சொல்றேன். ரவுலா என்கிற பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் கொஞ்ச நேரம் பட்டிருக்குமா? அவங்க கை மேல கொஞ்ச நேரம் பட்டிருக்குமா? நபியினுடைய கரம் பட்டிருக்குமா? நபியினுடைய பரக்கத் அந்த பிள்ளைக்கு கிடைத்த காரணத்தினால் சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் அந்த புனிதத்தை அந்த பரக்கத்தை விளங்கிய காரணத்தினால் தான் வாங்கக்கூடிய வியாபார பொருட்களிலே அந்த பெண்ணினுடைய கரம் பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதனால் அந்த பொருளிலே வியாபார பொருட்களிலே பரக்கத்து கிடைக்கிறது என்பதை தைரியமாக சொல்கின்றார்கள். தப்ரானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியை சொல்கின்றேன். ஒரு கொஞ்ச நேரம் படுது. எவ்வளவு சம்பவம் நான் சுருக்கி சொல்றேன். பிறப்பிலிருந்து இறப்பு என்பதற்காக ஒரு சின்ன 2 சம்பவத்தை சொல்றேன். அப்படின்னா இந்த குறிப்பிட்ட அந்த பகுதியை சொர்க்கத்தினுடைய இடமா மாறுது. அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்ததிலிருந்து வஃபாத் வரைக்கும் அந்த மிம்பரில் நின்று தான் உரை நிகழ்த்துகிறார்கள். எப்போ மிம்பர் தயார் செய்யப்பட்டதோ அதிலிருந்து அந்த மிம்பரில் நின்று தான் உரை நிகழ்த்துகிறார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான பாதங்கள் அந்த மிம்பரில் பட்டுக்கொண்டே இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கரங்கள் அந்த மிம்பரில் பட்டுக்கொண்டே இருக்கின்றன. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித கால் அந்த குறிப்பிட்ட அந்த இடைப்பகுதியில் தான் அதிகமாக நடமாடுகிறது. மற்ற இடங்களில் நடமாடுவதை விடவும் அதிகமாக நபிசாசுடைய இல்லம் அந்த மிம்பர், நபிசாசுடைய இல்லம் அந்த மிம்பர், நபிசாசுடைய இல்லம் அந்த மிம்பர், இப்படி இந்த இடத்தில் எத்தனை முறை பெருமானார் ஸல்லல்லாஹு நடமாட்டம். நபிசல்லாஹு சந்தோஷம் வந்தாலும் வேகமாக பள்ளிக்குள்ள தான் ஓடிடுவாங்க, தொழுதுருவாங்க. நபிசல்லாஹு ஒரு கஷ்டம் வந்தாலும் வேகமாக வீட்டில் பள்ளிவாசலுக்குள்ள ஓடிடுவாங்க, வந்து தொழுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்றால் சஹாபா பெருமக்கள் முதலில் தேடும் இடம் மஸ்ஜித் நபவி, முதல்ல தேடுற இடம் பள்ளிவாசல் தேடுவாங்க. சஹாபா பெருமக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் அவர்களும் முதல்ல ஓடி வந்து அமர்றது மஸ்ஜித் நபவி, பள்ளிவாசலுக்கு ஒரு கஷ்டம் பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க, அல்லாஹ்விடத்தில் முறையிடுவாங்க. இப்ப எத்தனை முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கரங்கள் புனித பாதங்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களில் பட்டுக்கொண்டே இருக்கின்றது என்கிற காரணத்தினால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தின் வெளிப்பாடு தான் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு மற்ற இடங்களை விட அல்லாஹ் உயர்ந்த கண்ணியத்தையும் சிறப்பையும் பரக்கத்தையும் வழங்கி மா பைன பைத்தி ஓ மிம்பரி ரௌலத்துன் மின் ரியாலில் ஜன்னா, என் இல்லத்திற்கும் எனது மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி அது சொர்க்கத்தின் பூஞ்சோலை பூங்கா என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் கூடுதலாக நான் நின்று உரை நிகழ்த்திய எனது மிம்பரும் கூட நாளை கியாமத்து நாளிலே சொர்க்கத்தில் அது கொண்டு நிறுத்தப்படும், அது சொர்க்கத்தின் வாயிலில் நிறுத்தப்படும். நான் என் உம்மத்திற்கு நீர் அருந்துகின்ற பொழுது, நீர் பருக கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலும் எனது மிம்பர் கொண்டு நிறுத்தப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களேயானால் அந்த நபியினுடைய புனிதமான பரக்கத்தை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த ஹதீஸ் உணர்த்துகின்றன. அந்த ஹதீஸினுடைய கருத்தை இறையச்சம் நிறைந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள் ஹதீஸின் கண்ணோட்டத்திலே அதற்கு நமக்கு விளக்கம் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பல புனிதங்களை பெற்ற ஒரு ஸ்தலம்தான் மஸ்ஜித் நபவி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜித் நபவிக்கு அடிக்கடி செல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான இடம் என்று சொன்ன அந்த ரவுலாவிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் எல்லோருக்கும் வழங்குவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பள்ளியிலே அதிகம் இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவை நாம் அடிக்கடி ஜியாரத்து செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நமது மனைவி மக்கள் சந்ததிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.